இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படும் பொழுது, பாடுகள் படும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவின் வழியாக அவரால் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குமானால் அதை பற்றி டாக்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்த உடனே அதை பற்றி யோசிச்சு அவ்வளோதான், என் சரீரத்தில் இனி சுகமே இல்லை, நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ற நம்பிக்கை நீங்கள் இழக்கக்கூடாது. நீங்க வேறு விதமா யோசிக்கணும். அவர் எனக்கு அடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு காயத்தால் நான் சுகமானேன் எழுதியிருக்கிறதே, ஆகவே இனி நான் வியாதி உள்ளவனாக யோசிக்காதபடி வேறு விதமா யோசிப்பேன். பிழைத்திருந்து புண்ணியங்களை நான் அறிவிப்பேன். இந்த வியாதி என்னை கொல்ல முடியாது, அவருடைய நாமத்திலே கண்டிப்பாய் எனக்கு ஜீவன் உண்டு, மரணம் என்னை ஆட்கொள்ள முடியாது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. திரும்பவும் படிக்கிறேன். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளிலே வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசம் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். என்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் வரை நாம் வெற்றியோ அல்லது முன்னேற்றமோ இருப்பது சாத்தியமல்ல. புதிதாக்கப்பட்ட புதிய மனம் அவசியமானது. பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க, புதிதாக்கப்பட்ட புதிய மனம் அவசியமானது. After born again, the Bible says you got to renew your mind. If you don't renew your mind, I tell you, you never experience success or nor progress in Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையில் முன்னேறணும் அல்லது வெற்றி உண்டாகணும்னா மனம் பழைய மனசோடே புதிய காரியங்களை எதிர்பார்த்தால் அது கூடாத காரியம்.
அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு படம் கொடுக்குறார். பழைய துணி கிழிஞ்சு போச்சுன்னா அது மேலே புது துணியை வச்சு ஒட்டு போட்டால் பழைய துணி இன்னும் கிழிஞ்சிடும். புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றினோம்னா அந்த துருத்தி பிஞ்சிடும், பிந்து போகும். அதுபோல் மனம் வெடிச்சிடும், ஒவ்வாது. பழைய மனதோடு தாழ்வான மனப்பான்மை, பயம், கவலை, முடியாது என்கிற எண்ணங்கள், பிசாசை குறித்து தவறான எண்ணங்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது. வியாதி வந்தவுடனே அதை குறித்து ஒரு பயம் இருந்தது. எதிர்ப்புகள் வந்தபொழுது நீங்கள் கலங்கி இருக்கலாம். சவால்கள் வரும்பொழுது எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக நீங்கள் மாறிவிட்டீர்களோ, வேதம் சொல்லுகிறது, இனி நீங்கள் பழைய மனுஷனை போல் சிந்திக்காதபடி ஒரு புதிய எண்ணத்தால் நீங்கள் நிறைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேறணும். ரட்சிப்பை பெற்ற பிறகு ஒரே தேக்கமான நிலையில் இல்லாதபடி நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவதை தேவன் விரும்புகிறார். இப்படி நீங்கள் முன்னேறுவது, கர்த்தர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டா அவர் செய்திருவார், என்னைக்காவது ஒரு நாள் நல்லா ஆகிடும் நினச்சோம்னா கண்டிப்பாக அது சரி வராது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் பழைய எண்ணங்கள், பழையபடியே யோசிச்சுட்டு இருந்தா அவர் அப்படியே தான் இருப்பார், முன்னேறவே முடியாது. அவர் நல்லா ஜெபம் பண்ணுவார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் இல்லை பிரதர் அப்படியே போயிட்டு இருக்குதுன்னுவார். ஏன்னா ஒன்றும் அவருக்கு என்ன சரி ஆகலை. மறுபிறப்பை பெற்ற பிறகு தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து ஆவியானவருடைய வெளிச்சத்தினாலே நாம் எப்படி இருக்க முடியும் என்கிற ஒரு அருமையான ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம், புதிய எண்ணங்களால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஒருபொழுதும் தாழ்வான மனப்பான்மையிலும் பயத்திலும் முடியாது என்கிற விதத்திலே நீங்கள் இருந்து விடாதபடி தொடர்ந்து முன்னேறக்கூடியவர்களாய் நீங்கள் மாறணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் சொல்றார், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவில் இந்த சிந்தையை உங்களுக்கு இருக்க கடவுது. எபிரேய புத்தகத்தில் இருக்க சொல்றாரு, அந்த சிந்தை என்ன, அவர் எப்படி யோசிச்சான்னு சொல்லும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் பட்ட பாடுகளையும் விபரீதங்களையும் எப்படி சகித்தார்னா, தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு விபரீதங்களை சகிச்சாரா. எப்படி சகிச்சாரனா, அவர் பரிபூர்ண மனுஷன், பரிபூர்ண தேவன். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நமக்கு பதிலாக அவரை அவமானப்படுத்தி, காரி துப்பி, அவரை அடித்து, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தின பொழுது அவர் எப்படி சகிச்சார்னா, தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்து நிமித்தமாக அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு தேவனுடைய நீதியாக நீங்கள் மாறுகிறத பார்த்தார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அந்த இரத்தம் கழுவி தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த பகையை நடுவில் இராதபடி எடுத்து போட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த காட்சியை அவர் பார்த்தார். தைரியமாய் ஒரு மனுஷன் உள்ளே நுழைய முடியாதபடி நாம் தூரமாய் இருந்தோமே, ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படும் பொழுது அவர் வேறொரு காட்சியை கண்டார். நாம் அந்த திரைசீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு எந்த பாவியான மனுஷனும் அவரிடத்தில் வருவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறதை அவர் பார்த்தார். மாம்சமாக திரை அடித்து நொறுக்கப்படும் பொழுது திரைச்சீலை பிரிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு உள்ளே போகக்கூடிய ஒரு வழி உண்டானது. அதை அவர் பார்த்தார். அவரை அடித்த ஒவ்வொரு வேதனையும் துன்பங்களை அவர் சகிக்கிறதும் காரணம் என்னவென்றால் அவர் அறிந்தார், எந்த பாவம் இந்த உலகத்தில் வியாதியை கொண்டு வந்ததோ அந்த வியாதியின் பலன் அழிக்கப்பட்டதை பார்த்தார். அவர் சாபமாய் அவரை கேவலப்படுத்தி அவரை சிலுவையிலே கொண்டு போய் தூக்கி அவரை நிறுத்தின பொழுது அதை எப்படி சகித்தார் என்றால், சாபத்தின் கீழாய் அடைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தினாலே சாதாரண ஒரு மனுஷன் உயர்ந்த ஒரு நிலையில் வருவதை பார்த்த பொழுது இப்பொழுது என்ன நடக்கிறத பார்க்காமல் இதனால் என்ன நடக்கப் போகுது என்பதை அறிந்து அதனால் அந்த பாடுகளை சகித்தார். பவுல் சொல்றார், அப்படி நீங்க சிந்தியுங்கள். இப்பொழுது இருக்கிற உபத்திர காலம் கண்டிப்பாய் வேதம் சொல்லுகிறது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். எப்பொழுதெல்லாம் நெருக்கங்கள் வருதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அதையே நீங்கள் உத்து பார்க்காம, கண்டிப்பா இந்த சூழ்நிலைகள் என்னை தோற்கடிக்க முடியாது. பெரிய பிரச்சனை வந்தால் நீங்க சொல்லணும், பெரிய ஆசீர்வாதம் எனக்காக இருக்கிறது. எதிர்ப்பு எவ்வளவு பெருசாகுதோ அவ்வளவு பெரிய வெற்றி நமக்காக இருக்கிறது.
இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டீர்களோ, தோல்வி என்பது உங்களுக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி தான். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தோல்விக்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல. இந்த உலகத்தில் மறுபிறப்பை தேவன் கொடுத்ததே நாம் வெற்றி உள்ளவர்களாக வாழும்படியாக. ஆகவே பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க இதை எப்படி எண்ணணும், எந்த விதத்தில் சிந்திக்கணும் சொல்லும் பொழுது எபிரேயர் புத்தகத்தை எழுத சொல்றாரு. அவர் எப்படி யோசிச்சாரோ அதே மாதிரி யோசிங்க. பவுல் இதே காரியத்தை திரும்ப சொல்லுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே. அங்கே அருமையாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியிலே நடக்க வேண்டுமானால், 5வது வசனம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் சிந்திக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியபடி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. நான் பண்றது இதை சொல்ல சொல்லி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாரு. ஆவிக்கேற்றபடி நடந்துக்க மகளே, இதெல்லாம் நீ ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. என்ன ஆவிக்கேற்றபடி நடப்பதுன்னா என்ன? டக்குன்னு உடனே எல்லாம் வெளிப்புறமான மாற்றங்கள் தான் சொல்றாங்க. இது மதங்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குது. ஆனா வேதம் அப்படி சொல்லலை. இந்த மாம்சத்திலே நாம் நம்முடைய கண்ணில் பார்க்கும்போது, காதில் கேட்கும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு பக்கம் இருக்க, நாம் அந்த வாக்குத்தத்துக்கு விரோதமான சில காட்சிகளை கண்ணில் பார்க்கும் பொழுது, அல்லது ஒருவேளை துர்ச்செய்தி வந்ததுன்னா நாம் என்ன கேட்கிறோமோ என்ன பார்க்கிறோமோ இந்த மாம்சத்தின்படி சிந்தித்து உணர்ந்து அதன்படி யோசிக்காம ஆவிக்கேற்றபடி சிந்திக்கணும். எப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னோடியாக அவர் எப்படி யோசித்தார்? நெருக்கத்தின் மத்தியிலே, அவர் விபரீதத்தின் மத்தியிலே தேவனுடைய மகிமையை அவர் பார்த்தார். இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படும் பொழுது, பாடுகள் படும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவின் வழியாக அவராலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குமானால் அதை பற்றி டாக்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்த உடனே அதை பற்றி யோசிச்சு அவ்வளோதான், என் சரீரத்தில் இனி சுகமே இல்லை, நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ற நம்பிக்கை நீங்கள் இழக்கக்கூடாது. நீங்க வேறு விதமா யோசிக்கணும். அவர் எனக்கு அடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு காயத்தால் நான் சுகமான எழுதியிருக்கிறதே, ஆகவே இனி நான் வியாதி உள்ளவனாக யோசிக்காதபடி வேறு விதமா யோசிப்பேன். பிழைத்திருந்து புண்ணியங்களை நான் அறிவிப்பேன். இந்த வியாதி என்னை கொல்ல முடியாது, அவருடைய நாமத்திலே கண்டிப்பாய் எனக்கு ஜீவன் உண்டு, மரணம் என்னை ஆட்கொள்ள முடியாது. நெருக்கம் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, பணமில்லாத சூழ்நிலைகள் வரும்பொழுது, வேலையிலோ உங்களுடைய தொழிலிலோ வியாபாரத்திலோ யாராவது ஒருவர் உங்களை பயமுறுத்தும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்குன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிப்போவான் என்று சொன்னாரே. அப்படி யோசிக்கணும். ஆமென். அப்படி யோசிச்சா, ஆவிக்கேற்றபடி நீங்கள் யோசித்தால் அந்த சிந்தை, அந்த யோசனை உங்களுக்கு ஜீவனும் சமாதானத்தையும் தரும். எப்படி எழுதுறாரு பாருங்க, அவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஆவிக்கேற்றபடி தேவனுடைய வசனத்து என்ன சொல்லுதோ அந்த வசனத்துக்கு ஏற்ப உங்கள் எண்ணங்களை மாற்றினால், பவுல் சொல்லுகிறார், அது எப்படி, என்ன அதோடைய விளைவு என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. ஆனால் மாம்சத்தின்படி அல்லது இந்த உணர்ச்சிகள், ஐம்புலன் உணர்வுகளினாலே வருகிற அந்த உணர்வுக்கு ஏற்றபடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது அது மரணத்தை கொடுக்கிறது. இப்ப மாமா அது என்னன்னு ஒவ்வொன்றும் புரிய வைக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் வேதத்தில் இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. பகலாலும் சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு. ஆசீர்வதின்னு கேட்காதீங்க, நீங்க ஏற்கனவே ஆசீர்வாதமா தான் இருக்கீங்க. ஆண்டவரே என்னை எப்படி, இல்ல அவர் சொல்ல, நான் ஏற்கனவே நான் ஆசீர்வதிச்சிட்டேன். யாராவது உங்களை சபிச்சா நீங்க பயப்படாதீங்க, அவங்க சபிக்கிறது ஒண்ணு கூட வாய்க்காது. ஏன்னா உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் சொல்றேன்றதால நம்ப வேணாம், வேதத்துல நான் காட்ட போறேன். பகலால் சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும். சில பேர் ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க கையில் பெரிய பைபிள்லாம் வச்சுருப்பாங்க, உடனே அவங்க சபிச்சிட்டாங்கன்னா பயந்துடாதீங்க. அவங்க சபிக்கிறது ஒன்று கூட உன் வாழ்க்கையில் பலிக்காது. ஏன்னா ஏற்கனவே தேவ ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்கு.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கும்படி நீங்கள் புறப்பட்டு வரும்பொழுது, ஒருவேளை உங்களுடைய பின்னணி வேறு மதமாக இருக்கலாம், உங்களை பெற்றெடுத்த தாயோ தகப்பனோ ஒருவேளை சபிச்சிருக்கலாம். நான் சொல்றேன், அவங்க போட்ட சாபம் ஒண்ணு கூட உன் குடும்பத்திலே உன் பிள்ளை மேல வராது. பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு ஒருவேளை யாராவது ஒருத்தர் சபிச்சா அந்த சாபம் ஒரு நாளும் உங்க மேல வராது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே உங்கள் மேல் தேவ ஆசீர்வாதம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போனார். ஒரு ஜெனரேஷன் செத்து போச்சு. கர்த்தருடைய வார்த்தை அவங்களால நம்ப முடியல. கர்த்தர் சொன்னார், இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற நீங்கள் அடிமைகளாக இருக்கிற உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். அவங்க அந்த எரிகோ தேசத்தில் போய், அந்த கானான் தேசத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனா அவங்க அதை எதை பார்க்கணுமோ அதை பார்க்கல, எதை பார்க்க கூடாது அதை பார்த்தாங்க. ஆவிக்கேற்ற சிந்தை இல்லாம மாம்ச சிந்தை உண்டாச்சு. கர்த்தர் சொன்னாரு, அந்த தேசத்தை கொடுக்கிறேன், போய் பாருங்க அந்த தேசம் எவ்வளவு செழிப்பானது. ஏன்னா உங்க கண்ணில் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை பார்த்தது இல்லை. 4 தலைமுறையா நீங்க அடிமையா வாழ்ந்தீங்க, 4 தலைமுறையா ஒன்றுமில்லாத நிலையிலே வாழ்ந்தீர்கள். ஆனால் இப்பொழுது இந்த சந்ததி, நான் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஏதோ இந்த பாலைவனத்தில் வைக்கும்படி அல்ல, உங்களுக்கு இதை விட நான் பார்த்து வைத்த சிங்காரமான தேசம். யாரு பார்த்தாரா? அவர் பார்த்தார். நான் பார்த்து வச்ச சிங்காரமான தேசம். அதனால அவர் என்ன சொன்னார், நீங்க போய் பாருங்கன்னா அந்த சிங்காரமான தேசத்தை பார்க்கல, அசிங்கத்தை பார்த்துட்டு வந்தான். அங்கே இருக்கக்கூடிய மனுஷர்களை பார்த்தாங்க, ராட்சதரை போல இருக்கலாம். அவன் தோல் பட்டையை பார்த்தான், அவனுடைய உயரத்தை பார்த்தான். கர்த்தர் அதுக்கு அனுப்பல. அங்க இருக்கிற மாதுளை பழத்தை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய செல்வத்தை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய நன்மையை பாருங்கள். ஆனா இவங்க என்ன பார்த்தாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தாங்க. அதனால திரும்ப சொல்றேன், நீங்க எப்படி பார்க்கறீங்க, நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படிதான் இருப்பீங்க. உங்க கண்ணோட்டம் உங்க குடும்பத்துல எப்படி இருக்கு, உங்க பிரச்சனையை பத்தி நீங்க எப்படி பார்க்கறீங்க, உங்க சூழ்நிலை எப்படி பார்க்கறீங்க, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பயந்து இருக்கீங்களா? முடியாது, இதனால என்ன ஆகுன்னு தெரியல, கலங்குறீங்களா? நீங்க அப்படி யோசிக்க கூடாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்குது. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் தேவனை சிறுமைப்படுத்த மாட்டார். கண்டிப்பாக என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரு. என் பங்கு கண்டிப்பா நிரம்பி வழியும். ஆனா இவங்க அப்படி நம்பல, மாம்சப்படி யோசிச்சாங்க, செத்த போயிட்டான். அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கிட்ட வந்துட்டாங்க. அங்க சுத்தி இருக்கிறவனுக்கு பயம் வந்துடுச்சு, எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. இந்த ஜனங்களை அழிக்கவே முடியல, இவ்வளோ ஒரு வல்லமையா இருக்காங்களேன்னு சொல்லி பயந்து போய் அங்க இருக்கக்கூடிய இந்த ராஜா கலங்கி போயிட்டான். பாருங்க, எடுத்துக்கொள்வோம் என்னாகமம். பாலாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவன் இவர்கள் வந்ததை பார்த்த உடனே கலங்கி போய், அவன் பேசுற விதத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரியோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளியிலே பாலை இறங்கினார்கள். இஸ்ரவேல் எம்மையோருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனைய பாலாக்கு கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினாலே மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியான மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல, எப்படி சொன்னா பாருங்க, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது, சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்தில் சிப்போரின் குமாரன் பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். பயந்து போயிட்டான். சொல்கிறான், ஆடு மாடெல்லாம் புல்வெளியில் விட்டோம்னா அந்த புல்லெல்லாம் எப்படி சாப்பிட்ருமோ அத்தனை பேரும் வந்திருக்கான், நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா செழிப்பையும் எடுத்துருவான். பயம் வந்துடுச்சு. இந்த ஜனத்தை நம்ம அழிக்கணும்னா, யுத்தம் பண்ணணும்னா, இவங்களை கெடுக்கணும்னா நம்மளால முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு படம், உங்களை யாரும் கெடுக்க முடியாது. I tell you, as long as if you stay in the house of God, the curse never come upon you. எவ்வளவு காலம் தேவனுடைய வீட்டில் நீங்க இருக்கீங்களோ அந்த காலம் வரை ஒருவனும் எந்த சாபமும் உங்க தலை மேல வரவே வராது. இந்த இதில் நான் அதை தான் காட்ட போறேன். இந்த இதில் அதுதான் நம்மளுடைய தீம், அதான் அதில் கான்செப்ட். இவன் என்ன பண்ணா, இந்த பாலாக் என்றவன் பிலேயாம் என்று சொல்லக்கூடிய டிவைனர், அவன் பேர். அந்த டிவைனர் அப்படின்னா
அப்படியே யூகிச்சு, ஒரு ஆவியின் உதவினால யூகிச்சு சொல்றது. நம்ம தமிழில் சொல்லணும்னா குறி சொல்ற மாதிரி. இவன் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசின்னு நினைச்சக்கூடாது. இவன் என்ன பண்ணான், இந்த ராஜா அவனை ஹையர் பண்ணான். எதுக்குன்னா, இவன் யாரெல்லாம் சபிக்கிறானோ அவன் சாபம் ஆயிடுறான், யாரெல்லாம் இவன் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வாதம் ஆயிடும். உடனே இவன் நினைச்சான், இந்த மனுஷனை ஹையர் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, இவனுக்கு நிறைய கோல்டு சில்வர்லாம் கொடுத்துட்டு இந்த ஜனங்களை சபிக்க வச்சோம்னா, அதுக்கப்புறம் இந்த சாபம் இந்த தலை மேல விழுந்ததுன்னா நம்ம இவங்களை ஜெயிச்சிடலாம் நினைச்சான். ஆகவே இவனை கூட்டிட்டு வரும்பொழுது 3 முறை அந்த ராஜா ட்ரை பண்றான், எப்படியாவது இவங்களை சபிக்க வைக்கணும்னு சொல்லி. ஒரு தடவை கொண்டு போன நிறுத்துறான். ஆனா அவன் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சபிக்கலான்னு வந்திருக்கிறான், முடியல. இப்போ சொல்றேன், கர்த்தர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன்னை சபிக்கலான்னு நினைக்கிறவன் உன்னை சபிக்கவே முடியாது. அது உன் தலை மேல வந்து தங்காது. ஒரு பயமும் கொஞ்சம் கூட நீங்க கலங்க வேணாம், பயப்பட வேணாம். சாபம் உங்களையோ உங்க பிள்ளைகளோ தொட முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அவன் வந்து ட்ரை பண்றான், வந்து இங்கே நின்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மலை மேலே கொண்டு போய் நிறுத்துறான். அந்த மலையிலிருந்து சபிக்கலான்னு போய் பார்த்து அந்த ஜனங்களை பார்த்த உடனே வாயம் மாறிடுது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். அல்ல அவன் சொல்லும்போது சொல்கிறான், தேவனுக்கு பிரியம்னா இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் மெய்யான இஸ்ரவேல். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இரண்டாவது முறையும் கொண்டு போறான், அங்கேயும் அப்பவும் ஆசீர்வதிச்சான். 3வது முறை கொண்டு போகும்போது கொடுமுடியில கொண்டு போயிட்டான், உயர்ந்த மலையில கொண்டு போயிட்டான். அவன் கொண்டு போகும்பொழுது ஒரு கண்டிஷனோட சொல்றான், இந்த தடவையாவது நீ செய், கரெக்டாக சபிச்சுட்டுன்றான். சரி, ஏதோ ஒரு வழியா பார்க்கலாம், சபிச்சு விடலான்னு சொல்லிட்டு இவனும் கூட சேர்ந்துட்டு போயிட்டான். பாருங்க, மேலே கொடுமுடியில் போனா அந்த நேரம் பார்த்து கேம்ப்பு மோசே ஜனங்களை நிறுத்த வைக்கிறார். கோத்திர பிரகாரம் நில்லுங்களான்ட்டார். எல்லாம் கோத்திர பிரகாரம் நின்ன உடனே 12 கோத்திரமும் நின்னவனை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் நிற்க சொன்னார். நின்ன உடனே சிலுவை வந்துடுச்சு. சிலுவையை பார்த்தவன சொல்றான், இவங்களை சபிக்கவே முடியாது, ஏற்கனவே இவர்கள் ஆசீர்வாதத்தின் கீழ் இருக்கிறார்கள். அவர் கண்ட காட்சி, இந்த கோத்திரம் அப்படியே நிக்குது பாருங்க வரிசையா. ஒரு கோத்திரம் ரொம்ப ஜனத்தொகை ஜாஸ்தி, ஒரு கோத்திரம் கொஞ்சம் கம்மி, இன்னொரு கோத்திரம் அப்படி இருந்ததுனால அவங்க கோத்திரத்தின் பிரகாரம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை அவன் பார்த்த உடனே அவன் கண்களுக்கு முன்பாய் கண்டது இரட்சகரை காண்கிறான். அவர் எப்படி பிறப்பார் என்பதை அவனால் காண முடிகிறது. அதெல்லாம் நீங்க அதில் படிக்கலாம், நான் சுருக்கமாக சொல்றேன். இதெல்லாம் அவன் கண்ட உடனே அவன் சொல்றான், இல்லை இல்லை இவங்களை என்னால் சபிக்கவே முடியாது. கடைசியில் ஒரு ஐடியா பண்றான், இப்போ இவங்களை இந்த இடத்துல இருந்து சபிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அவங்களை இந்த தேவனுடைய வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? 25 இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்தினுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தேவர்களுக்கு ஈட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை இப்போ அவனுக்கு ஐடியா தெரிஞ்சிச்சு, இவங்க தேவன் சர்வ வல்லவர், இவங்க ஒரு நிழல் இருக்குது இவங்க மேலே, அதனால இவங்களை வந்து இந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும். இந்த வீட்டை விட்டு, இந்த பாதுகாப்பை விட்டு, தகப்பனை விட்டு பிரித்தால் கண்டிப்பாக இவர்களை என்னால் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது பாருங்க. அவனுடைய திட்டம் இப்படியாக அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய வேசிகளை கொண்டு வந்து விருந்து பண்ணி அவங்களுக்கு வாயினை கொடுத்து குடிக்க வச்சு தப்பான காரியத்தை செய்து தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விலகி போனாங்க. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வாதமா இருக்கீங்க, கர்த்தருடைய வீட்டை விட்டு நீங்கள் ஓடவே கூடாது. உன்னதமானுடைய சர்வ வல்லவருடைய நிழலை எப்பவுமே தங்கி இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இதே கொஞ்சம் கொஞ்சம் டைப்பாலஜியை நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருக்கும் தெரியும் கெட்ட குமாரனுடைய ஸ்டோரி. தகப்பன் மிகவும் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தகப்பன். அவனுக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்பா பார்த்து கேட்குறான், என்னுடைய போர்ஷன்ஸை விடு, நான் போகிறேன்னு சொன்னான். பிசாசு எப்போவுமே எப்படியாவது நீங்கள் அவர் வீட்டை விட்டு வெளியில் போகணும், அதுதான் அவனுடைய ஐடியா. என்ன நடந்தாலும் சபை கூடி வரதில் விட்டு விடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கிட்ட வர முயற்சி பண்ணுறான், முடியல பாருங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் வா, என்கிட்ட வா, நான் என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லி அநேகரை அவன் வஞ்சகமாக
தந்திரமா எப்படியாவது தேவனுடைய பாதுகாப்புலேருந்து வெளியே எடுத்து போடுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா நல்லவர், வீடு நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற எண்ணம் உண்டாயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் இல்லை இல்லை என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எப்போவுமே சொல்லணும், கர்த்தருக்குள்ள நான் எப்போவுமே நல்லா இருக்கேன், கர்த்தருக்குள்ள நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சொல்லணும், நல்லா இருக்கேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். பிரதர் எப்படி இருக்கீங்க? சொல்லணும், ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ஐ எம் பிளஸ்ட், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். யாராவது உங்களை கேட்டால் எப்படி இருக்கீங்கன்னா உடனே எப்படி பதில் கொடுப்பீங்க? கேட்க மாட்டேன், எனக்கு நல்லா சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் மேலே இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் மேலே என்ன இருக்குது? என்னன்னு தெரியலைங்க, ரொம்ப கஷ்டங்க, அப்படியே இருக்கம்பா, போயிட்டுருக்குதுப்பா, குடும்பம் அப்படியே போயிட்டுருக்குது, பிள்ளைங்க தான் சரியில்லை, அவனை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே, இந்த பையன் சரியில்லை, அப்பப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கான், என்ன அப்படி பேசாதீங்க. உங்கள் மகன் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாய் அவன் கர்த்தரோடு கூட திரும்பி வருவான் என்ற காரியத்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுறேன். ஒருவேளை தேவன் அற்றவனாய் அறியாதவனாய் பின்வாங்கி ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரம் போனால் உங்கள் உள்ளம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து அதையே பேசிட்டு இருக்காதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்க நேசிக்கிறதுக்கு மேல நான் சொல்லுகிறேன், உங்கள் தேவன் உங்கள் பிள்ளையை குறித்த உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறது அல்ல. ஆனால் எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு சாத்தாமனுடைய தந்திரம் என்னன்னா, வீட்டை விட்டு திறத்ததிலே இருக்கான். பிதாவை விட்டு பிரிக்கணும், ஃபாதரையும் பிள்ளையும் அப்பாவையும் பிள்ளையும் பிரிக்கிறதே வேலை, சதிகாரம். கவனிக்கிறீங்களா? ஒரு நாளும் தெய்வ அன்பை விட்டு பிரிந்து போகாதிருங்கள். உங்க வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்கள் அல்லது ஏதோ ஒரு சில காரணத்தினால நீங்க ஜெபிக்கிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் நிறுத்திடக்கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை நீங்க வாசிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க எண்ணங்கள் நல்லா இருக்கணும். தவறான எண்ணங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில தவறான காரியங்கள் உண்டாயிடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு. ஏன் கர்த்தர் சொல்றார்? அந்த வார்த்தையை கவனிக்க கவனிக்க அவருடைய எண்ணங்கள் உண்டாகுது. அதே தான் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். அப்போ தேவனுடைய வார்த்தையை யோசிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கிற மனுஷன்னா யோசிக்கிற மனுஷன். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்ட மரத்தை போல பச்சை பசேல்னு இருப்பான். அவன் செய்வதெல்லாம் தோக்கன் போடல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். திரும்ப சொல்லுங்க, உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கையில நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். இல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, இந்த கையை. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ சொல், உன் கையை பார்த்து சொல்லு, உன் கையை நான் ஆசீர்வச்சிருக்கேன், நீ ஏற்கனவே என் ஆசீர்வாதம் உன் தலை மேல இருக்கு. நீங்க செய்யற வேலையில ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க என்ன ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் செய்கிற வேலை, ப்ராஜெக்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ மற்றவர்கள் செய்கிறத விட நீங்கள் ரொம்ப திறமையாக செய்ய முடியும். உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. பிசாசு எப்படியா கெடுக்க பார்க்குறான் பாருங்க. அவனை பையனை வீட்டை விட்டு திறத்திட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டான். என்னைக்கு அப்பா விட்டு பிரிஞ்சானோ அப்போ தான் அவனை சபிக்க முடிஞ்சு. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு.